ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கொரோனா தடுப்பூசி போட்ட சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோவுக்கு முதல் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைலில் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் சர்ச் இன்ஜினில் நீங்கள் கோவின் நான் வந்து டைப் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து COWIN கோவின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் இன்ஜினில் வந்து ஓகே கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கோவின் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே வரணும். அதில் வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா ஊசி போட்டவங்க வந்து கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, இல்லை ஏதாவது வெளி மாநிலங்கள் போகிறீங்க அப்படின்னா இது வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஊசி போட்டப்போ ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வந்து இந்த ஓடிபிக்கு வந்து 3 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 3 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஓடிபி வந்துடும். அப்படி ஒரு வேளை வரல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஓடிபியை நம்ம வந்து காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டு டைப் பண்ணுறதாலும் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து டச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறதுனால நீங்கள் வந்து எளிமையாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் போடுறேன். என்னுடைய சேனலுக்கு வந்து முதல் முறையாக வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம டச் பண்ணதுக்கப்புறமா வேக்சின் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 வேக்சின் வந்து கோவிட்ஷீல்டு வந்து போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு டோஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் வந்து வருது. டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் செகண்ட் டோஸ் போடலை அப்படின்னா அதில் வந்து டைம் ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இவர் 2 ஊசியும் போட்டதுனால வந்து இவருக்கு 2 டோஸுக்கான ஆப்ஷன் வந்து க்ரீன் சிக்னல் வந்து காமிக்குது. உள்ள போடலை அப்படின்னா ரெட் கலரில் வந்து காமிக்கும். செகண்ட் டோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சர்டிஃபிகேட் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணும்போது 2வது சர்டிஃபிகேட் டவுன்லோட் வந்து வேணுமான்னு கேட்குது. நான் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் ஆயிடுச்சு. ரைட் சைடில் 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிருக்கு. அதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. அவர் பேர் என்ன, அவருடைய ஆதார் நம்பர் என்ன, அவர் மேலா ஃபீமேலா, இல்லை வந்து டேட் ஆஃப் பர்த் என்ன, ஒரு அட்ரஸ், இந்த ஊசி வந்து யார் போட்டது, எங்கே வந்து போட்டார் அப்படிங்கிற டீட்டெயில் ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. இல்லை QR கோடு வந்துருச்சு. இது நீங்கள் வந்து யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷேர் சிம்பிளை டச் பண்ணி ஷேர் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப், இமெயில் இது மாதிரி ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிரிண்ட் தேவைனாலும் நீங்கள் ஏதாவது பிரிண்ட் வச்சுருந்தீங்க, இல்லை ப்ரௌசிங் சென்டர் வேணால் கூட நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டோஸ்க்கான ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். அந்த சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எப்போ வந்து ஊசி போட்டாங்க, யார் வந்து ஊசி போட்டாங்க, எங்கே வந்து ஊசி போட்டாங்க, எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது பிரிண்ட் எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் மொபைல்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் மொபைல்லேயே வந்து வெரிஃபிகேஷன் மறுபடியும் நீங்கள் எப்போ இன்ஜெக்ஷன் போடுறீங்க அதுக்கான டேட்டும் வந்து இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரைட் சைடு கார்னரில் 3 புள்ளி இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராசஸ் இல்லை அப்படின்னா அந்த லாக் அவுட்டுக்கு அப்படி சிம்பிளை வந்து டச் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. இது மாதிரி வேறு யாருக்காவது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஊசி போடும்போது எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்களோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து டச் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஆரோக்கிய சேட்டு அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்கும். அந்த ஆப் மூலியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு முதல் முறை வரவங்க சப்ஸ்கிரைப்